அம்பை குறிவைத்து எப்போதும் முன்னேறக்கூடிய வீர ராசி தனுசு ராசி. சமயத்துக்கு ஏற்ற மாதிரி முடிவெடுக்கிறதுலையும் சரி, அறிவான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க, தெய்வ நம்பிக்கையோட செயல்படக்கூடியவங்க, உண்மையோட உழைக்கும் மனதோட வாழக்கூடியவங்க தனுசு ராசிக்காரங்க. இப்போ உங்களுக்கு ஒரு பொற்காலம் ஆரம்பமாகுதுன்னு நான் சொல்றேன். எப்படி? சந்திரனும் குருவும் இணைந்து உருவாகக்கூடிய கஜகேசரி யோகம் உங்க ராசிகளுக்கு ஒரு வல்ல அதிர்ஷ்டத்தை பரிசளிக்க வந்திருக்குன்னு நான் சொல்றேன். எப்படிமா அது பெருசா சொல்ற மாதிரியா வாழ்க்கை இல்லை. நீ சொல்ற மாதிரி குறிக்கோள் என்னவோ எங்களுக்கு பெருசுதான். உண்மையா உழைக்கிறோம், யாரையும் நம்பி ஏமாந்தும் போறோம். நான் மட்டும் நல்லா இருக்குன்னு நினைச்சது இல்லை, நிறைய பேருக்கு வழிகாட்டி இருக்கேன். ஆனா யாருமே இது வரைக்கும் அந்த நன்றிக்கு விசுவாசமா இருந்ததே இல்லை. இருந்தாலும் உழைப்பு மட்டும் கைவிடாம கடினமா எனக்குன்னு ஒரு பாதையை போட்டுக்கிட்டு பயணம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். சில நேரங்கள்ல என்னடா வாழ்க்கை அப்படின்னு கூட தோணுதுமா. காரணம் எது தொட்டாலும் தடாகிறது, எது தொட்டாலும் நஷ்டமாகிறது, கஷ்டம் வர்றது, இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. சொல்லப்போனா என்னுடைய வளர்ச்சிக்காக மட்டும் நான் உழைச்சதில்ல, திட்டம் போட்டது கிடையாது. என்னை சார்ந்தவர்களும் நல்லா இருக்கணும், முடிஞ்ச அளவுக்கு முகம் தெரியாதவங்க கூட நல்லது செய்யணுன்ற நோக்கத்துல தான் நான் ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இது தனுசுடைய மனக்குமரல். இப்ப இந்த யோகம் சாதாரணமா உங்களுக்கு யோகமா வரல, உங்க வாழ்க்கையே நல்ல திசைக்கு திருப்பி விடக்கூடிய ஒரு அமைப்புல வந்திருக்கு. விதியை மாற்றக்கூடிய அளவுக்குன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அரிய நிகழ்வுங்க இது. ஜோதிடத்துல நாங்க இந்த கஜகேசரி யோகத்தை பெரிய ஒரு அதிர்ஷ்ட யோகமா தான் பார்ப்போம். ஏன்னா கஜம்னாக்க யானை, கேசரினாக்க சிங்கம். யானை போல வலிமையும் சிங்கம் போல ஆற்றலையும் சேர்த்து பார்க்குறப்போ எப்படி இருக்கும் அந்த யோகம்? வேகமா உங்களுக்கு பல மடங்கு பலனை அள்ளி கொடுக்கும். என்ன கஷ்டமா நட்டு ஒரு நொடி பொழுதுல விலகிற மாதிரி, புரியுதுங்களா? இப்போ இது உங்களுக்கு எப்படிப்பட்ட அதிர்ஷ்டத்தை கொடுக்குன்னா, முதல்ல மன அமைதியை கொடுக்குது, பணவரவை கொடுக்குது, தெய்வ அனுகிரகத்தை கொடுக்குது, சமுதாயத்துல மதிப்பு மரியாதை மேம்படுத்தி கொடுக்குது. எல்லாமே புதுசா ஆரம்பமாக போகுது. ஸோ அனைத்தையுமே தந்து செல்லக்கூடிய ஒரு வல்லமை வாய்ந்த தெய்வீக காலமா உங்களுக்கு ஆரம்பமாகுது. முதல்ல கஜகேசரி யோகம்னா என்னங்க? சந்திரனும் குருவும் ஒரே ராசியில இணையிறப்போ அந்த கூட்டமைப்பு கஜகேசரி யோகம்னு சொல்லுவோம். இது அறிவும் செல்வமும் புகழும் புண்ணியமும் நல்ல மனசும் தரக்கூடிய யோகம். கஜம் போல செல்வம், கேசரி போல அறிவு. அதனால்தான் இந்த யோகம் கஜகேசரி யோகம்னு சொல்லப்படுது. இது தனுசு ராசிகளுக்கு இந்த யோகமே 8ஆம் பாவத்துல இருந்து 9ஆம் பாவத்தின் ஆதரவையும் பெறக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு. அது என்ன அர்த்தம் தெரியுமா? இது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் தெய்வ நம்பிக்கையும் உங்களுடைய ஆன்மீக வளர்ச்சியும் மிகவும் வலிமையாக்கக்கூடிய அமைப்பு. இப்போ எல்லா ராசிகளுக்கும் ஒவ்வொரு பாவத்துக்கு தான் பலன் கொடுக்கும். ஆனா உங்களுக்கு 8, 9 ரெண்டுமே சேர்ந்து பலன் கொடுக்க போகுது. ஸோ அடுத்த 40 நாட்கள் தனுசுவிற்கு மிகப்பெரிய ஒரு பொற்காலம்னு சொன்னேன். தொட்டதெல்லாம் பொண்ணா மாறும். நீ நிற்கக்கூடிய இடமெல்லாம் பேரு புகழோட வளர்ச்சி பெறுவீங்க. நீங்க எந்த துறைகளில் வேணா இருங்க, என்ன வேலை வேணா செய்யுங்க, யாரா வேணா இருங்க, எவ்வளோ கஷ்டம் வேணா, மலையளவு கஷ்டம் உன் தலை மேல இருக்கட்டும், அதெல்லாம் இப்படி நொடி பொழுதுல அப்படி தட்டி விட்டுட்டு போகக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. ஸோ தனுசு ராசிகளுக்கு இந்த 40 நாட்கள்ல தொழில் செய்றீங்க, இல்லை வேலை பார்க்குறீங்க, தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஐடியில் இருங்க, இல்லை ஜட்ஜாக கூட இருந்துட்டு போங்க, அரசியல்வாதியில் இருங்க, பெரிய பெரிய அதிகாரியாக கூட இருந்துட்டு போங்க. உங்களுக்கு நீண்ட காலமாக மந்தமாக இருந்த தொழிலாளர்கிட்டும் உத்தியோகமாக இருக்கட்டும் இப்போ வளர்ச்சி பெற போகுது, மீண்டும் உயிர் பெற போகுது. புதிய ஒப்பந்தங்கள், வெளிநாட்டு வாய்ப்புகள், வியாபார விரிவாக்கம் எல்லாமே நடக்க போகுது. நமக்குன்னு ஒரு கனவு இருக்கு இல்லையா? இது மட்டும் நடந்தா, இப்படிலாம் போனா, இதெல்லாம் கிடைச்சிட்டா, நம்ம தொழில் இப்படி கொண்டு போனா, நமக்கு உத்தியோகத்துல இந்த பதவி உயர்வு கிடைச்சிட்டா, இந்த மேலதிகாரி நமக்கு ஆதரவா இருந்துட்டா, இப்படி ஒரு கனவு இருக்கு இல்லையா? அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா? கூலி வேலை செல்வனுக்கு என்ன, இன்னைக்கு பொழுது இப்படிதான் போச்சு, நிரந்தரமா ஒரு வேலை கிடைச்சா நல்லா இருக்கும், இன்னைக்கு ஒரு 200 ரூபா சம்பாரிச்சோம், நாளைக்கு ஒரு 500 ரூபா சம்பாரிச்சா நல்லா இருக்கும், இப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா? ஒரு சிறு வியாபாரிகள் கூட, ஒரு காய்கறி வியாபாரம் பண்றீங்க, ஒரு நாளைக்கு 500 ரூபா பாக்குறீங்க அப்படின்னா கூட ஒரு 2000, 3000 சம்பாதிக்கூடிய அளவுக்கு வியாபாரம் வளர்ச்சி பெற்றா ஒரு கடையை பிடிச்சி உட்கார்ந்தா, இது போல நமக்கு கனவு இருக்கும் இல்லையா? நம்முடைய வாழ்வாதாரத்துக்கு தகுந்தாற் போல இந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு மேன்மையை கொடுக்கும். அதே போல அரசாங்க உதவி, மேலதிகாரிகிட்ட பாராட்டு, அரசாங்க வல்லுந்தாக்க பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இது போல நிறைய மாற்றங்கள். உங்களுடைய பணியிடங்கள்ல உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும், அடையாளம் கிடைக்கும். இதனால் வரைக்கும் உங்களுடைய உழைப்புக்கு உண்டான மதிப்பு கிடைச்சிருக்காது. இப்போ எல்லாரும் உங்களை மதிக்கக்கூடிய நிலை உருவாகுது. வேலை மாறணும்னு நினைச்சிங்களா? சரியான திசையில இப்போ வாய்ப்பு பெறுவீங்க. வேலை தேடுறீங்களுக்குலாம் நல்ல வேலை கிடைக்கும். வேலையே இல்லைம்மா, தேடி தேடி அழுத்து போச்சு, இப்போ முயற்சி பண்ணி பாருங்க, கண்டிப்பாக நல்ல வேலை கிடைக்கும். இதோட பணம் மற்றும் செல்வம்,
தனுசு ராசிக்கு இந்த பணம் எங்கே போகுதுன்னே தெரியலிங்க. எவ்வளோ சம்பாதிச்சாலும் ஏதாவது ஒரு இடத்துல வந்து மாட்டிக்குது. புரியுதுங்களா? இப்போ குருவின் தெய்வீக பார்வையால் பணவரவு அதிகமாகுது. குரு அப்படின்னாக்க குழந்தைன்றதை தாண்டி பணவரவு நிரந்தரமாக இருக்கும். நீடித்து நிலச்சிருக்கக்கூடிய அமைப்புலாம் குருவினால தான் அமையும். ஸோ இதனால் பணம் உங்களுக்கு பாக்கெட்டை நிரப்போம். வீடு, நிலம், வண்டி, வாகனம், சொத்து, பத்து, ஆடை, ஆபரணம் இது எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. முந்தைய கடன்கள் எல்லாமே தீர்க்கப்படும். சேமிக்கூடிய பழக்கம் உருவாகுது. வந்தது போகிறது எங்கேனே தெரியல, எங்கே சேமிக்கிறது. ஆனால் இப்போ சேமிக்கக்கூடிய நிலை உருவாகுது. தொழிலில் முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா இப்போ நல்ல பலன் கிடைக்கும். திடீர் லாபம் கிடைக்கும். பங்கு சந்தையில் கூட உங்களுக்கு சாதகமான நிலை உருவாகுதுங்க. அதே போல் குடும்பம் மற்றும் உறவுகள், குடும்பத்தார்கிட்ட நெருக்கம், பாசம் பெருகுது. குடும்பத்தில் இது வரைக்கும் யாரும் உங்களை புரிஞ்சிக்கலனா கூட இப்போ உங்களை புரிஞ்சுப்பாங்க. உறவுகள்கிட்ட உதவி கிடைக்கும். உறவுகள் இது நாள் வரைக்கும் உங்களை வந்து ஒரு எதிரியாக பார்த்துருப்பாங்க. ஆனால் இப்போ உங்களோட நல்ல புரிதல் இருக்கும். சொல்லப்போனால் மற்றவங்களுடைய துன்பங்கள்லேருந்து உங்களுக்கு கை கொடுத்து தூக்கி விடுற மாதிரி உங்களுக்கு நாங்கள் இருக்கோன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உறவுகள் இப்போ உங்களுக்கு பக்கபலமாக நிற்பாங்க. அதுவும் கூட பிறந்தவங்களாம் சொல்லவே வேண்டாம். இது நாள் வரைக்கும் பிணக்கல் இருந்திருக்கும், அதெல்லாமே மறையுது. வீட்டில் நீண்ட காலமாக இருந்த மனக்கசப்புகள் தீருது. பெற்றோருடைய ஆசீர்வாதத்தால் முன்னெடுத்தை பார்க்க போகிறீங்க. உங்களுடைய மனசுக்கு ஒரு தெம்பையும் தைரியத்தையுமே உங்கள் பெற்றோர்கள் கொடுப்பாங்க. பிள்ளையுடைய வளர்ச்சி உங்களுக்கு பெருமை சேர்க்கும். பிள்ளையுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு வந்து ஒரு திருப்தியை கொடுக்கும். பிள்ளையுடைய கனவுகள் நனவாக நீங்களும் கூடவே ஓட ஆரம்பிச்சிருவீங்க. கணவன் மனைவிக்கிடையே நல்ல புரிதல் உருவாகுது. இதனால் வரைக்கும் இருந்த நான் என்ன நீ என்ன அந்த சண்டை சச்சரவெல்லாம் மாறியதுங்க. அந்யுன்யம் பெருகுது. உறவுகள் மற்றும் திருமணம் நிச்சயமாவதற்கான சுப காலங்க இது. நீண்ட நாளாக பொண்ணு தேடிட்டு இருக்கோமா, மாப்பிள்ளை தேடிட்டு இருக்கோம், சரியான வரன் அமையல, அப்படியே அமைஞ்சாலும் ஏதோ ஒரு தடைப்பட்டு போகுதுன்னு சொன்னவங்க, காதல் உறவு கூட இப்போ வந்து வீட்டில் வந்து 2 சைடும் ஒத்துக்கலாமா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட இரு வீட்டார் சமத்துறை காதல் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் மாறும். திருமணம் தடைப்பட்டவங்களுக்கு இப்போது நல்ல வரன் அமையும். தடைப்பட்ட திருமணம் இனிதான் நடந்து முடியும். முந்தைய பிரிவுகள் கூட இப்போ முடிஞ்சு புதிய தொடக்கம் ஏற்படும். பிரிஞ்சு போனவங்க காதல் உறவாக இருக்கட்டும், திருமணம் ஆனவங்கள கூட இருக்கட்டும். அதேபோல் மறுமணத்துக்கு வரன்னு பார்த்தா கூட இப்போ கல்யாண யோகம் சிறப்பாக இருக்குது. கெட்டி மேல சத்தம் நிச்சயம் உண்டு. முயற்சி பண்ணுங்கள். அதேபோல் கல்வி மற்றும் அறிவு, மாணவர்களுக்கு நினைவாற்றல் அதிகமாகுது. ஆர்வம் மற்றும் கவனம் அதிகமாகுது. எதை தொட்டாலும் சரி சிறப்பாக கற்றுப்பீங்க. நல்லா முன்னேறி போவீங்க. உயர்கல்விக்கான புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய தனுசு ராசிகளுக்கு வெற்றி வாய்ப்பு பெருகுதுங்க. நிறைய எக்ஸாம்ஸ் பாஸ் பண்ணுவீங்க. கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் சிறப்பான ஒரு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பில் முன்னேறி போவீங்க. எல்லாத்துக்கும் மேலே குரு அப்படின்னா குழந்தை பாக்கியத்தை ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு குழந்தை யோகம் உண்டு. வீட்டில் மழலை சத்தம் கேட்கும். இதோட ஆன்மீக பலம் கூடுது. ஆன்மீகத்தில் ஈடுபாடு, தியானம் செய்யக்கூடிய ஆர்வம் வரும். குருவின் பாக்கியம் வழியாக உங்களுக்கு தெய்வ அனுபவங்களை ஏற்படுத்தும். மன அமைதி உண்டு. புண்ணியம், மனசாந்திலாம் அதிகமாக போகுது. எல்லாத்துக்கும் மேலே இந்த கஜகேசரி யோகம்ங்கிறது நன்மைகளை உங்களுக்கு அள்ளி கொடுக்க போகுது. திடீர் நிதி ஆதாயங்களையும் பெரிய லாபத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். சுப யோகத்தால் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கூடும். வெளிவட்டார தொடர்புகள் மேம்படுது. வாழ்க்கையில் மகத்தான முன்னேற்றத்தை அடைய போகிறீங்க. உங்களுடைய முயற்சியிலையும் சரி வேலையிலையும் சரி மேல் அதிகாரியும் பாராட்டு கொடுப்பாங்க. வேலையில் புதிய திட்டங்களையும் புதிய பொறுப்புகளையும் பெற போகிறீங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் எல்லாரும் ஏற்றுப்பாங்க. உங்களுடைய பேச்சுக்கும் மதிப்பு கூடுது இல்லையா? அதேபோல் இந்த ராஜயோகத்தால் வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வுகள் மற்றும் சம்பள உயர்வை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய திட்டங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக முடியும். கஜகேசரி யோகம் வேலையில் மட்டும் இல்லை, ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துது. மிகப்பெரிய நல்ல பலன்கள். வேலையில் உங்களுடைய செயல்திறனால் பெரிய விஷயங்களை கூட சாதிச்சு காட்ட போகிறீங்க. கடின உழைப்புக்கான அங்கீகாரம் தேடி வருது. மூதாதையருடைய சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும். மாணவர்களுக்கெல்லாம் சிறந்த பலன்களை எதிர்பார்க்கலாங்க. கூடவே வாழ்க்கையுடைய பல்வேறு அம்சங்களில் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக வேலை செய்ய போகுது. வாழ்க்கையில் புதிய வருமானத்துக்கான வழி பிறக்கும். ஒட்டுமொத்தமாக பொருளாதார நிலை அதிகமாகுது. ஆரோக்கியம் நிலையானதாக இருக்கிறதுனால நினச்சதை சாதிப்பீங்க. இந்த காலகட்டம் முழுவதும் உங்கள் வாழ்க்கையில் உற்சாகத்தை நிறைய போகுது. சகல நன்மைகளையும் அளிக்க போகுது. புதிய வருமானங்கள் தோன்றது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய பல நாள் தேவைகளை ஆசைகளை நிறைவேற்றிக்க போகிறீங்க. குடும்பத்தில் உடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்து வைப்பீங்க. இந்த காலகட்டத்தில் ஏதாவது முதலீடு பண்ணால் கூட சரிங்க, அது வந்து நல்ல வருமானத்தை ஈட்டி கொடுக்கும். பொருளாதார நிலை அதிகமாகுது. இது என்னங்க, இந்த தனுசு ராசிக்காரங்க எந்த துறைகளில் நீங்கள் இருந்தாலும் சரி சிறந்த பலன்களை அளிக்கக்கூடிய நேரம். மொத்தத்தில் இந்த ராஜயோகம் ஒரு தலைவிதியை கூட மாற்றி எழுத போகுது. நீண்டகால லட்சியங்கள் நிறைவேறதுனால உங்களுடைய நிதிநிலையும் வலுவாக இருக்குது. ஆடம்பர வாழ்க்கையான கனவுகள் எல்லாமே இப்போ நனவாக போகுது. சொல்லப்போனால் பல மாற்றங்களை நீங்களே நம்ப முடியாத அளவுக்கு அனுபவிக்க போகிறீங்க. கடந்த கால கடன் பிரச்சனைகள் இப்போ முடிவுக்கு வரப்போகுது. அதே போல் வியாபாரிகளுக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் இது மிகவும் சாதகமான நேரம். உங்கள் வாழ்க்கையில் திருப்தியும் மகிழ்ச்சியும் உணர போகிறீங்க. குடும்பத்தில் நிலைவிட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் முடிவு கொண்டு வர போகிறீங்க.
வேலையில் இருக்கிறவங்க, அரசியலில் இருக்கிறவங்களுக்குலாம் புதிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடும். மேல் அதிகாரிகளாகட்டும், உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சக ஊழியர்கள்கிட்ட ஒத்துழைப்பு கிடைக்கும். மேல் அதிகாரிகளும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. அனைத்து பொறுப்புகளையுமே துல்லியமாக செஞ்சு முடிப்பீங்க. இது என்னங்க அபரிமிதமான வளர்ச்சின்னு கூட நான் சொல்ல முடியும். நன்மைகள் வந்துட்டு 1-2 கிடையாது. தொட்டது எல்லாமே உங்களுக்கு நன்மையாக மாறும், சாதகமாக மாறும், அதிர்ஷ்டமாக மாறும். பெரிய ஆதாயங்களை பெற போகிறீங்க. தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களா? புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அனைத்து முயற்சிகளுமே அதிர்ஷ்டம் உங்களுக்கு துணை நிற்குது. வாழ்க்கையில் நிலவில் வந்த ஒட்டுமொத்த பண கஷ்டம் முடிவுக்கு வருது. வேலை தேடுறவங்களுக்குமே பொருத்தமான வாய்ப்புகள் தேடி வரும். வெளிநாட்டில் வேலை தேடுறீங்களா? பொருத்தமான வாய்ப்புகள் கிடைக்கும். நிதி நன்மைகளோட புதிய வேலையில் சேர வாய்ப்பு இருக்குது. பணம் சம்பாதிக்கிறதுக்கு பல்வேறு வழிகளை கண்டுபிடிப்பீங்க. படிக்கிறவங்களாம், அதுவும் PhD பண்ணுறவங்களுக்குலாம் பெரிய வெற்றிகளையும் சாதனைகளையும் அடையக்கூடிய நேரம் இது. இந்த அரிய கிரக சேர்க்கைங்கிறது புதுசாக வண்டி, வாகனம், சொத்து எல்லா விதமான வாய்ப்புகளையும் கொடுக்குது. சகல விதங்களையும் சௌபாகியம் நிறையட்டுன்னு சொல்கிறாங்களே, அது உங்களுக்கு உண்டு. பொருளாதாரம்லாம் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க. கடந்த காலத்தை விட மிக சிறப்பாக இருக்க போகிறீங்க. நீங்கள் விரும்பக்கூடிய பல விஷயங்களை இப்போ அடைய முடியும். உங்களை பற்றி பல பேருக்கு இருந்த தவறான எண்ணங்கள் முடிவுக்கு வருது. திருமணமான தம்பதிகளுக்கிடையே நெருக்கமும் ஒற்றுமையும் அதிகமாகுது. வீட்டில் சில ஆடம்பர பொருட்களை வாங்கி சந்தோஷப்படுவீங்க. புதிய திட்டங்களில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உடைய செயல்திறன் அதிகரிக்குது. பல்வேறு சாதனைகளையும் அங்கீகாரங்களும் உங்களுக்கு தேடி வரும். குடும்பத்தாருடைய முழு ஆதரவோடு நீங்கள் நினச்சதை சாதிக்க போகிறீங்க. இது என்னங்க பிரமாதம். கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் மீண்டு வந்தது மட்டும் இல்லாமல் சிம்மாசனத்தில் அமரக்கூடிய அளவுக்கு பெரிய பெரிய பதவிகள், பொறுப்புகள் அடைய போகிறீங்க. நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த முடிக்கவே முடியாதுன்ற வேலையெல்லாம் வெற்றிகரமாக முடிச்சு காட்ட போகிறீங்க. பல்வேறு முதலீடுலேருந்து பெரிய அளவில் சம்பாதிக்க முடியும். இதோட தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாகட்டும், புதிய புதிய இடங்களில் பெரிய பெரிய இடங்கள்லாம் விரிவுபடுத்த போகிறீங்க. நிதி நிலைமை சீராக இருக்குது. செலவுகளும் சீராக சமாளிக்க முடியும். பல்வேறு ஒப்பந்தங்கள், பெரிய பெரிய ஒப்பந்தங்களுக்கு திட்டங்கள்லாம் கைகூடி வரும். அதிக லாபத்தை ஈட்ட போகிறீங்க. என்னங்க இது, அதிர்ஷ்டத்துடைய ஒட்டுமொத்த பலன்களையுமே தனுசு ராசி அனுபவிக்க போகிறீங்க. இது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய பணம் ஏதாவது வெளியில் மாட்டிருந்துச்சு, நீண்ட காலமாக சிக்கியிருந்த பணம் கூட கைக்கு வரும். அதிர்ஷ்டம் அப்படிங்கிறதுக்கு தனுசுன்னு எழுதிக்கோங்க. குழந்தைகள் தொடர்பான நல்ல செய்திகளை பெறுவீங்க. காதல் வாழ்க்கை இனிமையாக இருக்கும். வெளிநாட்டு தொடர்புடைய வணிகம் செய்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். தன்னம்பிக்கை, தைரியம் அதிகமாகுது. வாழ்க்கை துணையுடைய ஆதரவால் நிறைய விஷயங்களில் முன்னெடுத்து போகிறீங்க. வீடு வாங்கக்கூடிய எண்ணங்கள், வீடு கட்டக்கூடிய ஆசைகள் இருந்தால் அதில் நிறைவேற போகுது. பங்குச்சந்தை, லாட்ரி மூலம் நல்ல லாபம் கிடைக்கும். லாட்ரினாக்கா தப்பான வழிகாட்டில் நம்பி கேரளா லாட்ரி அது இதுன்னு போயிடாதீங்க. லாட்ரினாக்கா திடீர் அதிர்ஷ்டங்க. இப்போ வெளியில் வந்து உங்கள் பணம் மாட்டிக்கிச்சு, பல லட்சத்தை ஏமாந்துருக்கீங்க, திடீர்னு அந்த பணத்தை திருப்பி கொடுக்குறாங்க, திடீர்னு அந்த பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமையுது. எப்படி இருக்கும்? நல்ல லாபம் கிடைக்கும். அதுதான். அதே போல் உங்களுடைய உயர் அதிகாரிங்க இது நாள் வரைக்கும் என்னடா அது எவ்வளோ உழைச்சாலும் இந்த ஆள் வந்துட்டு ஒரு வார்த்தை, ஒரு நல்லா இருப்பா, நல்லா பரவாயில்ல, நீ நல்லா வேலை செய்யணும் கூட சொல்ல மாட்டேங்கிறானே அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. இப்போது உங்களுக்கான அந்தஸ்து கிடைக்குது, அங்கீகாரம் கிடைக்குது. சமுதாயத்திலுமே வந்துட்டு நல்ல பேரு புகழோடு வளர போகிறீங்க. தொழில் ரீதியெல்லாம் நல்ல வளர்ச்சி காண்பீங்க. சின்னதாக ஒரு தொழில் பண்ணிட்டு பெரிய தொழிலதிர்வலாக மாறுவீங்க. தலைமைத்துவம் உங்களுக்கு சிறப்பாக அமையுது. உங்களை அழியணும் திட்டி தீர்த்திருப்பாங்க. ஆனால் அந்த வாய்களே உங்களை வந்து பார்த்து பிரமிக்கக்கூடிய அளவுக்கு, உங்களை வாழ்த்தக்கூடிய அளவுக்கு நீங்கள் பெரிய வளர்ச்சியை பார்க்க போகிறீங்க. எல்லாத்துக்குமே அந்த கஜகேசரி யோகத்தோட அங்கே ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா கடக ராசியில் ஹன்ஸ் மகாபுருஷ் ராஜயோகத்தை வந்து உருவாக்கி வச்சிருக்காரு குரு பகவான். இப்போ கஜகேசரி யோகமும் சேர்வதனால மிகப்பெரிய அதிர்ஷ்டம் தனுசுவுக்கு உண்டு. சொல்லப்போனால் ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னாக்கா ஒரு சில ராசிக்கு தானே வேலை செய்யும். ஆனால் இந்த அதிர்ஷ்டம் மட்டும்தாங்க 12 ராசிகளுக்குமே தாக்கத்தை ஏற்படுத்துது. எல்லாருக்கும் ஒரு நிம்மதியான காலம்னு வச்சுக்கோங்க. யானையுடைய புத்திசாலித்தனத்தையும் சிங்கத்துடைய தைரியத்தையும் குறிக்கூடிய யோகமாக அது செயல்படுது. இதனாலவே உங்களுக்கு வெற்றி, செல்வம், சமூக மரியாதைலாம் பெருகும். இந்த மங்களகரமான ராஜயோகத்தை நீங்கள் என்னென்னலாம் எதிர்பார்ப்பு வச்சுருந்தீங்களோ, என்னென்ன நிறைவேறாத ஆசைகள் இருந்துச்சோ அது எல்லாமே இப்போ கைகூடி வரக்கூடிய நேரம். திருமணம் ஆகலையா, திருமணம் நடக்கும். அதே போல் காதல் வந்துட்டு கைகூடி வரலையா, இப்போ உங்கள் காதல் உறவு சிறப்பாக நடக்கும். தொழில் சரியா இல்லையா, இப்போ தொழில் நல்லா சிறப்பாக அமையும். தொழிலை விரிவுபடுத்துகிற ஆசை இருக்கா, தொழில் விரிவாகும். ஒரு கடைக்கு 2 கடை, ஒரு தொழிலுக்கு 2 தொழில், எல்லாமே பல மடங்கு. 1 ரூபா கொடுத்தா 2 ரூபா, 2 ரூபா கொடுத்தா 4 ரூபா, அப்படிங்கிற மாதிரி பல மடங்கு. புரியுதுங்களா? நீங்கள் அன்பானவங்க தான். ஆனால் உங்கள் அன்பை புரிஞ்சுக்கிறதுக்கு யாரும் இல்லாமல் இருந்தாங்க இல்லையா, இப்போ எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க. நீங்கள் அம்பு வச்சுக்கிட்டு உங்களுடைய குறிக்கோளை நோக்கி பயணம் பண்ணிகிட்டே இருந்தீங்க. சரியான நேரம் வரட்டும், சரியான நேரம் வரட்டும். அந்த சரியான நேரம் இது தான். முயற்சி பண்ணுங்கள். இலக்கை அடையிறது இப்போ உங்களுக்கு சாத்தியம்.
இதனால் வரைக்கும் எல்லாமே வந்து முயற்சிகள்லேயே போயிட்டு இருந்துச்சு. இப்போ அப்படி கிடையாது. இந்த கஜகேசரி யோகம் உங்களுக்கு எல்லாத்தையும் பெருசாக கொடுக்கும். மன அமைதியாக இருக்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருக்கட்டும், வேலையில் உயர்வாக இருக்கட்டும், புதிய வாய்ப்புகளாக இருக்கட்டும், புதிய புதிய பொறுப்புகளாக இருக்கட்டும், கடின உழைப்புக்கான பலன் இப்போ பல மடங்கு கிடைக்கும். அப்போ கிடைச்சதா கூட ஏதோ அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். புரியுதுங்களா? புதிய புதிய திட்டங்களை தொடங்க சிறந்த நேரம் இது. எல்லாத்துக்கும் மேலே தனுசு ராசிக்கு பொறுப்பான ஒரு விஷயம் சொல்லட்டுமா? மிக உயர்வான மங்களகரமான இந்த யோகத்தால் யானையும் சிங்கமும் சேர்ந்து உங்களுக்கு அரசனை போல கம்பீரத்தோடையும் வெற்றியோடையும் வாழ போறீங்க அப்படின்னு சொன்னாங்க. யாரு? குரு பகவானும் சந்திர பகவானும். குரு பார்க்க கோடி நன்மை. தனுசு ராசியில் அந்த கோடி நன்மைகளையும் அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு எல்லாமே சுகமாக மாறப்போகுது. என்னங்க வேணும் உங்களுக்கு? எல்லாமே நிச்சயமாக கிடைக்கும். உங்களால் எத்தனை பேருக்கு உதவி செய்ய முடியுமோ அத்தனை பேருக்கு நீங்கள் உதவி செய்யக்கூடிய அளவுக்கு உங்கள் நல்ல மனசுக்கு, மனசு ரீதியாக, உடல் நலம் ரீதியாக, பொருளாதார ரீதியாக வலுவாக இருக்க போகிறீங்க. குளிர்ச்சி நாயகனாக விளங்கக்கூடிய சந்திர பகவான், மங்களகாரகன்னு சொல்லக்கூடிய குருவோடைய இணைப்பு, கடந்த காலங்களில் உங்களுக்கு தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இப்போ ஈஸியாக கிடைக்க போகுது. முடியாத நினச்ச வேலையை முடிச்சு காட்ட போகிறீங்க. பொருளாதார நிலை எதிர்பார்த்த விட சிறப்பாக அமைய போகுது. எல்லா பிரச்சனைகளுமே முழுசாக தீர்ந்த மனுஷனுக்கு என்னங்க இருக்குது? சொல்லப்போனால் அந்த பூமியில் வாழக்கூடிய தேவர்களாக தனுசு ராசி மாற போகிறீங்க. இப்படிப்பட்ட இந்த அதிர்ஷ்டம் நிலச்சிருக்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வழிபாடு, குரு பகவானுக்கு வியாழக்கிழமையில் மஞ்சள் நிற ஆடை அணிந்து மஞ்சள் நிற பூக்களால் மஞ்சள் சாதம் வைத்து வழிபாடு பண்ணுங்க. அவருக்கு மஞ்சள் நிற ஆடைகளை அணிவித்து ஓம் பிரகஸ்பதியே நமக்கு இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லுங்க. பசுவுக்கு உணவு கொடுங்க, பறவைகளுக்கு உணவு கொடுங்க, தட்சிணாமூர்த்தி ஸ்தலங்களுக்கு போய் பூஜை பண்ணுங்க. புகழ்பெற்ற குருஸ்தலங்கள் ஆலங்குடி குருஸ்தலம், திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரர் கோவில், காஞ்சி குரு பகவான் சன்னதி, இங்கெல்லாம் போயிட்டு வர முடிஞ்சா போயிட்டு வாங்க. அதேபோல் சந்திர பகவானுக்கு வழிபாடு, திங்கட்கிழமையில வெள்ளை நிற ஆடை அணிந்து சந்திர பகவானுக்கு வெண்மை நிற ஆடை அணிவித்து பால் வெள்ளை நிற பூக்களால் அர்ச்சனை பண்ணுங்க. ஓம் சோம் சோமாய நமக இந்த மந்திரத்தை 108 முறை ஜபம் பண்ணுங்க. சிவபெருமானுக்கு பாலாபிஷேகம் பண்ணுங்க. மன அமைதியும் நிதானத்தையும் பெறுவீங்க. சந்திர வழிபாட்டுக்கு உகந்த ஸ்தலங்கள் பார்த்தாக்கா திருக்கழுங்குன்றம் சிவன் கோவில், தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில், சந்திர பார்வை இருக்கக்கூடிய ஸ்தலங்க. ஸோ சந்திரனையும் குருவையும் நம்ம துணையாக எடுத்துக்கிட்டால், அவங்கள வழிபாடு செஞ்சுட்டா ரொம்ப சிறப்பான வாழ்க்கை. இந்த கஜகேசரி யோகம் தரக்கூடிய அதிர்ஷ்டங்கள் நிலச்சிருக்கும். வாழ்க்கை முழுவதுமே உங்களுக்கு துணை வரும். அதே போல் தானம் பண்ணுங்கள், நல்ல காரியங்கள் நிறைய பண்ணுங்கள். வியாழக்கிழமையில் மஞ்சள் நிற உணவு, லெமன் சாதம் இருக்கு இல்லைங்களா, அது வாழைப்பழத்தெல்லாம் தானம் கொடுங்க. திங்கக்கிழமையில் பால் தயிர் வெள்ளை உணவுகள் தானம் கொடுங்க. சர்க்கரை அரிசி இதெல்லாம் நீங்கள் தானம் கொடுக்கலாம். பசுவுக்கு பச்சை அகத்திக்கீரை, வெல்லம், பறவைகளுக்கு தானியத்தை கொடுக்கறது. அதே போல் பசுமையை வளர்க்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எத்தனை மரக்கன்றுகளை நட முடியுமோ நடுங்க. அது உங்களுக்கு பெரும் புண்ணியத்தை சேர்க்கும். இது எல்லாத்துக்கும் மேலே தினமும் காலையில் குரு கேதா ஸ்தோத்திரம் சொல்லணும். சந்திரனுடைய மந்திரத்தை ஓதணும். சூரியத்துக்கு முன்னாடி எழுந்திரிச்சு சுத்தமாக குளிச்சுட்டு தியானம் செய்கிறது மன அமைதியை கொடுக்கும். நன்றி உணர்வோட ஒவ்வொரு நாளையும் தொடங்கி பாருங்கள். தெய்வம் உங்களுக்கு துணை வரும். அதே போல் நீங்கள் தவிர்க்க வேண்டிய விஷயம், இந்த காலகட்டத்தில் கோபம் படாதீங்க, வாக்குவாதம் பண்ணாதீங்க, அதிக உணர்ச்சி வசப்படாதீங்க. இரவு நேரங்களில் முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடாது. யார்கிட்டையுமே தவறான நம்பிக்கையை வைக்காதீங்க. என்ன கேட்டால் யாரையும் நம்ப வேணாம், பண விஷயமாகட்டும் எந்த விஷயமாகட்டும். அதே போல் தாமதம் ஏற்படக்கூடிய விஷயங்களில் பொறுமை அவசியம். ஒரு விஷயம் உங்களுக்கு தடைப்படுது, தாமதப்படுதுனாக்கா அது வந்து நமக்கு பிரச்சனைன்னு யோசிச்சுக்கோங்க. கொஞ்சம் விட்டு பிடிங்க. எல்லாத்துக்கும் மேலே புதுசாக ஒன்று தான் சொல்கிறேன். தனுசு ராசி மறுபிறப்பு எடுத்தால் எப்படி இருக்கும், அப்படி தான் இந்த கஜகேசரி யோகம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தின் எழுச்சியும் ஆன்மீகத்தின் வெளிச்சத்தையும் கொடுக்க போகுது. நீங்கள் நம்பிக்கை வைக்கக்கூடிய நேரம் இது. சந்திரன் குருவும் சேர்ந்து உங்கள் வாழ்க்கையில் புதிய ஆரம்பத்தை வெளிச்சத்தை காட்டுறாங்க. உழைப்புக்கும் பக்திக்கும் கடவுள் உங்களுக்கு அளவில்லாத பலன்களை கொடுக்க போகிறாங்க. அடுத்த 40 நாள் உழைப்புக்கு உயர்வு உண்டு. உங்கள் உழைப்பு பழிக்கும், பணம் நிலைக்கும், குடும்பம் சிரிக்கும், தெய்வம் காப்பாற்றும், மன அமைதி அடைய போகிறீங்க. இது உங்களுடைய ராசியின் வெற்றி காலம். தன்னம்பிக்கை, தெய்வ நம்பிக்கை, நிதானம், இந்த 3 சேர்ந்துச்சுன்னா உங்களுடைய பேரு புகழ் வளம் எல்லாமே உயர்ந்து நிற்க போகுது. ஸோ அன்போட ஒரே விஷயம் சொல்கிறேன். தனுசு ராசி அந்த வானத்தில் கூடிய நட்சத்திரம் போல் ஒளிர போகிறீங்க. குருவும் சந்திரனும் சேர்ந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்துருக்காங்க. ஒட்டுமொத்தமாக இந்த கஜகேசரி யோகம் தனுசுவின் தாராள மனசுக்கு, அவங்களுடைய தன்மையான குணத்துக்கு, ஈடு இணையில்லாத தெய்வ பக்திக்கு, இந்த அதிர்ஷ்டம் அளவில்லாத அளவுக்கு எல்லா விதங்களுமே பெரிய பெரிய வெற்றிகளை உங்களுக்கு கொடுக்க போகுதுங்க. பயன்படுத்துங்க. திரும்பவும் சொல்கிறேன், யாரையும் நம்ப வேணாம்.
யாரையும் நம்பி இருக்க வேணாம். தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க. கடவுளை நம்புங்க, உங்களை நம்புங்க. இதை ரெண்டை தாண்டி வேறு எதுவுமே உங்களுக்கு துணை வராது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குரு பகவானே போற்றி போற்றி. உங்களுக்கு குரு பகவானை பிடிக்கும்னு நினச்சா கமெண்ட் பாக்ஸில் ஓம் பிரகஸ்பதியே நமக்கனே எழுதுங்க. ஏன்னா உங்களுடைய அதிபதி இவர் தான். இவரால் தான் உங்கள் வாழ்க்கை செழிப்புற போகுது. நன்றிங்க.